உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். நம பார்வதி பதையே அரர மகாதேவா. எந்நாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தா போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, அரூரமந்தரசே போற்றி, சிரா திருவையாரா போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் முதக்கடலை போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, எழுதரும் கோமலம் போற்றி, சொலிசர் பெருமானார் திருத்தாள் போற்றி போற்றி. அன்பார்ந்த பக்த கோடிகளே, நமது ஆலயம் திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் துவாக்குடி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது 1200 வருடங்களுக்கு முன்பு சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். குலோத்துங்க சோழன் அவர்கள் தன்னுடைய தங்கைக்கு வரன் பார்க்கிறார். அரச ஜோதிடர் சொல்கிறார், உன் தங்கைக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறார். சொன்னவொடனே அவர் சிவன்கிட்ட வந்து முறையிடுறார். முறையிட்டவொடனே சிவன் அசரீரியாக ஒரு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சோழீஸ்வரன் பேர் வைன்னு சொல்லி மறைஞ்சு போய்ட்டார். அதனால் குலோத்துங்க சோழன் ஒரு ஆலயம் கட்டி சோழீஸ்வரர்னு பேர் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறார். இந்த ஆலயத்தை அம்பாள் பேர் சொல்லலை, தன்னுடைய தங்க பேரையே அம்பாளுக்கு வைக்கிறார். குலோத்துங்கரோட தங்க பேர் கோமலவல்லின்னு பேர் வச்ச உடனே தன்னுடைய தங்கைக்கு திருமணமாகி குழந்தைகள் பெற்று சௌக்கியமாக இருக்காங்க. இதை பார்த்து மகிழ்ந்த நாகதேவனும் நாகதேவியும் நாகலோகத்திலேருந்து இங்கே வந்து இறைவனை வழிபட்டுட்டோ, இங்கே யார் யாரெல்லாம் வந்து வழிபட்டு போகிறாளோ அவர்களுக்கு தானாகவே நாகதோஷம் நீங்கணும்னு சொல்லி ஒரு வரம் வாங்கி போய்ட்றான். அதனால் இங்கே வந்து வழிபட்டுட்டு போனாலே தானாகவே நாகர் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நீங்கிடும். மயில் வாகனம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே, கோலையெழில் மயில் வாகனம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே, மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே, மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே, தாம் தக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே. தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே, உன்னாமமெனும் செந்தேனமுதை, உன்னாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம், பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம்
ஹரனே சிவனே சரணம் சரணம். தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். சூடிய உன் பதம் பாடினதால் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே. க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே. நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். நமது கோவிலில் நடராஜர் சிவகாமி அம்பாள் கல்லாடான திருமேனி சிறப்பு. எல்லா சிவாலயம்னு பார்த்திங்கன்னா எல்லாம் ஐம்பொன்னில் இருக்கும், பஞ்சலோகத்தில் இருக்கும். நமது கோவிலில் நடராஜர் சிவகாமி அம்பாள் கல்லாடான திருமேனி சிறப்பு. அடுத்த சிறப்பு, நமது கோவிலில் புலிப்பாணி சித்தர் மாவுலிங்க மரம் என்று ஒரு மரம், அது வில்வம் மாதிரி 3 இலை இருக்கும். அதில் புலிப்பாணி சித்தர் அமர்ந்து தியானம் செய்து சிவனை பார்த்த இடம் அங்கே இருக்குது. அங்கே வந்து வியாழக்கிழமை அமர்ந்து ஒரு விளக்கு போட்டு ஒரு தியானம் பண்ணால் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அதை அந்த சித்தர் நடத்தி வைப்பார். அடுத்த 3வது சிறப்பு நவகிரகங்கள். நவகிரகங்கள் வந்து நமது கோவிலில் தம்பதியோடு இருப்பாங்க. நவகிரகங்கள் தம்பதியோடு இருப்பது நமது கோவிலில் சிறப்பு. 4வது சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஆவணி பங்குனி, இதில் ஆவணி 21, 22, 23, பங்குனி 21, 22, 23, இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்தில் சூரியனோட வழிக்கது சிவபெருமான் திருமேனியில் படும். அந்த மாதிரி அந்த காலத்தில் சோழர்கள் கட்டியிருக்காங்க கோவிலை. அதனால் ஆவணி 21, 22, 23, பங்குனி 21, 22, 23 சூரியனோட ஒளிக்கதிர் காலையில் அந்த சூரிய உதயத்தின் போது அவரோட திருமேனியில் படும். அதற்கு பெயர் பாஸ்கர பூஜைன்னு பேர். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணி அதற்கு அந்த சூரிய ஒளி படும் பொழுது தீபாவளி காமித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படும். 4வது 5வது சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா காசியில் ஒரு ரோடு மயானம். இங்கே நமது சிவன் வந்து மயானத்தை பார்த்துட்டுருக்காரு, இந்த மாதிரி மயானம் இருக்குது. அதனால் ஸ்மசானவாசி, அதனால் அவருக்கு பவர் ஜாஸ்தி. எல்லாருக்கும் தெரியும் ஸ்மசானவாசி அவர், அதனால் பவர் ஜாஸ்தி. இதெல்லாம் நமது கோவிலின் சிறப்புகள். இந்த நேரமும் இந்த ஞாபகம் சொந்த பந்தம் நீதான், கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா. என்னை தேடுகின்றேன் உன்னை காணுகின்றேன், சொல்லை தேடுகின்றேன் இல்லை காணுகின்றேன். உயிரை தந்த ஈசா ராமலிங்க ராசா, தேவலோக தலைவா தூப தீப இறைவா. எந்த நேரமும் உந்தன்
ஞாபகம் சொந்த பந்தம் நீதான். கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா. கைலைநாதனே வாவா. கைலைநாதனே வாவா, சிவகாமிநாதனே வாவா, பசுபதீஸ்வர வாவா, திசையாவும் உன்னருள் தேவா. சாட்சிநாதனே வாவா, உன் காட்சி கண்களில் தாத்தா. நெல்லையப்பனே வாவா, நதி கங்கை காதலா வாவா. செஞ்சடை வெண்பிறை நெஞ்சிலே மின்னுதே, நஞ்சுடை தொண்டையே தஞ்சமே உன்னிடம். அண்ணலே ஈஸ்வரா என்னமே நீயடா. எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான். கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா. நெற்றி கண்ணனே வாவா. நெற்றி கண்ணனே வாவா, என்னை பற்றி கொள்ளவே வாவா. ஜம்புலிங்கமே வாவா, உன்னை நம்பி வந்தவன் வாவா. தாயுமானவா வாவா, உன் தூய அன்பினை தாதா. கோகிலேஸ்வரா வாவா, பிணி போக்க நல்வினை தாதா. பிரம்மனின் தரிதனை கொய்தவன் நீயடா. திரிபுரம் தன்னையே எரித்தவன் நீயடா. என்னையே உன்னிடம் தருபவன் நானடா. எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான். கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா. என்னை தேடுகின்றேன், உன்னை காணுகின்றேன். சொல்லை தேடுகின்றேன், இல்லை காணுகின்றேன். உயிரை தந்த ஈசா ராமலிங்க ராஜா. தேவலோக தலைவா, தூப தீப இறைவா. எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான். கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா.
அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு சோழீஸ்வரர் கோமலவள்ளி இறையருளை பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். கல்லா பிழையும் கருதா பிழையும் உன்னைந்தெழுத்து மந்திரத்தை சொல்லா பிழையும் நினையா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் மற்ற எல்லா பிழையும் பொறுத்தருள்வா இறைவா. கட்சியே கம்பனே சிவபெருமானே சிவபெருமானே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கோமலவல்லி கடைக்கண்களே கோமலம்பிகளுடைய சோழீஸ்வர பெருமானார் திருத்தாள் போற்றி போற்றி. சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய பூவே சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன் மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன் மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி வைத்த திருலிங்கம் இருலிங்கம் திகழ்கின்ற ஐயன். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். பிறப்பினில் ராவணன் அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான். பிறப்பினில் ராவணன் அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான். சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான். சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான். அந்த சேது மாதவர்க்கும் தன் கோயில் இடம் தந்த சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும்.
சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். உலகெங்கும் அரசாளும் சிவகோலம் லிங்கம் உமைபாகன் சுயம்பான திருமேனி லிங்கம் சிதம்பர திருக்கோயில் ஆகாசலிங்கம் திருவண்ணாமலையிலே சுயம் ஜோதிலிங்கம் திருக்காளகத்தியில்